வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து மெட்ரோ ரயில் மற்றும் கல்வி நிதி கோரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 45 நிமிட சந்திப்பு இனிமையானதாக அமைந்ததாக பேட்டி. சொன்னா 15 நிமிஷம் தான் டைம் இருக்கும், எப்போ ஞாபகம் கொடுப்பாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் வரைக்கும் பேசியிருக்கோம். அதனால எப்படி இருந்துச்சுங்க எனக்கு தெரிஞ்சுங்க. துணிச்சலுடன் போராடி ஜாமீனில் வெளியில் வந்துள்ளார் செந்தில் பாலாஜி. விரைவில் வழக்கிலிருந்தும் விடுதலை ஆவார் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து. துணிச்சலோடு இருந்திருக்கிறாரு, அவருடைய துணிவை நாங்கள் பாராட்டுறோம். நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டத்தில் நீதிமன்றத்தில் நீதியாக போராடி அவர் விடுதலை பெறுவார் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, அவருக்கும் இருக்கு. ஆட்சியில் பங்கு என பேசுவது விசிகவின் கொள்கையாக இருக்கலாம். தனது பேச்சுக்கு திருமாவளவனே விளக்கமளித்து விட்டதாகவும் முதலமைச்சர் பதில். யாரு கேட்டாங்களோ, யாரு கேட்கறான்னு சொல்றீங்களோ அவங்களே விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது நீங்க தான் அதை திசை திருப்பி பெருதுபடுத்திட்டு இருக்கிறீங்க. இல்ல, அது அவங்க கொள்கையா இருக்கலாம். அது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க, இது புதுசா சொல்லல. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தியுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு. டெல்லி சென்ற நிலையில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். கேரளாவில் ஏடிஎம்மில் கொள்ளையடித்த பணத்துடன் கண்டெய்னரில் வந்த கொள்ளையன் காவலர்களால் சுட்டுக் கொலை. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் கண்டெய்னரை மறித்து மேலும் 2 பேரை பிடித்த காவலர்கள். கண்டெய்னரில் இருந்து 66 லட்சம் ரூபாய் பறிமுதல் என தகவல். கொள்ளையர்கள் தாக்கியதில் காவலர்கள் 2 காயமடைந்ததாக டிஐஜி உமா பேட்டி. உத்தரப்பிரதேசத்தில் பள்ளியின் வளர்ச்சிக்காக 2ஆம் வகுப்பு மாணவன் நரபலி கொடுக்கப்பட்டதாக புகார். மாணவனின் தந்தை, பள்ளியின் இயக்குநர் உட்பட 5 பேரை கைது செய்து விசாரணை. விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற லாரியை 30 இருசக்கர வாகனங்களில் துரத்திய காவலர்கள். நடுவழியில் மடக்கிய போது தாக்குதல் நடத்திய கொள்ளையர்கள். பணத்துடன் பிடிப்பட்ட கண்டெய்னர் லாரியில் ராஜஸ்தான் பதிவெண். உள்ளே இருந்த காரையும் பறிமுதல் செய்தது காவல்துறை. செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மாற்றுத்திறனாளிகளை அவமதித்ததாக கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணு ஜாமீன் கோரி சென்னை நீதிமன்றத்தில் மனு. நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாகவும் மனுவில் தகவல். சென்னையின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வட தமிழகம் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்யும். சென்னையில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி ஆஜர். உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் நிபந்தனைப்படி கையெழுத்திட்டார். சட்டவிரோத செயல்களில் கைதாகி ஜாமீனில் வரும் திமுகவினருக்கு முதலமைச்சரே தியாகிகள் பட்டம் வழங்குவதாக எடப்பாடி பழனிசாமி காட்டம். செந்தில் பாலாஜியை மறைமுகமாக குறிப்பிட்டு அறிக்கை. தொடர்ந்து சரிந்து வரும் கச்சா எண்ணெய் விலை. பெட்ரோல், டீசல் விலை 3 ரூபாய் வரை குறைய வாய்ப்பு. சென்னையில் சொத்து வரி 6 விழுக்காடு உயர்வு. சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். சென்னையில் பொது இடங்களில் குப்பை கொட்டினால் இனி 500 ரூபாய்க்கு பதில் 5000 ரூபாய் அபராதம். கட்டிட இடிபாடுகளை பொது இடத்தில் கொட்டினாலும் 5000 ரூபாய் வசூலிக்கப்படும். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஸ்ரீராம் ராஜேந்திரன் பதவியேற்பு. ஆளுநர் ஆர்.என். ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். I
Justice Sriram Kalpati Rajendran, having been appointed Chief Justice of the High Court at Madras, do swear in the name of God. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாமக்கல் ஏடிஎம் மையம் கொள்ளையன் செயல்பட்டது எப்படி என்பது தொடர்பான புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கேரளாவில் 3 ஏடிஎம்களில் கொள்ளையடித்த கொள்ளையன் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் இது தொடர்பான புதிய தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். கேரள மாநிலம் திருச்சூரில் இருந்து இன்று காலை வந்த அந்த கண்டெய்னர் லாரி நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே காவல்துறையினர் பொதுமக்கள் உதவியோடு தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த கண்டெய்னர் லாரி மீது கற்கள் வீசி தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த கண்டெய்னர் லாரியில் 7 பேர் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு இடங்களில் இந்த ஏடிஎம் கொள்ளையில் இதே நூதன முறையில் இவர்கள் பின்பற்றி வந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக பதிவு எண் இல்லாத ஒரு சொகுசு கார் ஒன்று இந்த கண்டெய்னர் லாரிக்குள்ளிருந்து இருக்கிறது. அந்த காரின் மூலமாக கண்டெய்னர் லாரியிலேயே இவர்கள் பயணித்து சிசிடிவி இல்லாத இடங்களில் இந்த கண்டெய்னர் லாரியை நிறுத்தி அங்கிருந்து அந்த கார் மூலமாக ஏடிஎம்க்கு சென்று கொள்ளையடித்து மீண்டும் கண்டெய்னர் லாரியில் உள்ளே அந்த காரோடு சேர்ந்து உள்ளே அவர்கள் பயணிப்பது வழக்கமாக இருந்திருப்பதாக தெரிகிறது. தற்பொழுது அந்த கண்டெய்னர் லாரியில் உள்ளே இருக்கக்கூடிய காரை திறந்து தடயவியல் துறையினர் மற்றும் போலீசார் ஆய்வு செய்து வருகிறார்கள். தற்பொழுது அதில் ஹரியானா மாநிலத்தை சார்ந்த நம்பர் பிளேட் ஒன்று தற்பொழுது அந்த காருக்கு டிக்கிக்குள்ளே இருந்து தற்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பதிவெண்ணை கொண்டு அந்த கார் யாருடையது என்பதை பற்றியும் தற்பொழுது விசாரிக்க இருக்கிறார்கள். ஒருவேளை இது திருடப்பட்ட காராகவும் இருக்கலாம், அல்லது அந்த காரினுடைய உரிமையாளர் யார் என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் அந்த விவரங்கள் தெரிய வரும். தற்பொழுது ஹரியானா மாநிலத்தை சார்ந்த அந்த நம்பர் பிளேட் காருக்குள்ளே இருந்து தற்பொழுது கார் திறக்கப்பட்டு கார் டிக்கையிலிருந்து அந்த நம்பர் பிளேட்டானது எடுக்கப்பட்டிருக்கிறது. மிக ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சம்பவமானது தற்பொழுது நடந்திருக்கிறது. இந்த கண்டெய்னர் லாரியை பிடிக்கப்பட்ட இந்த நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே பிடிக்கப்பட்ட இடத்திலிருந்து கொள்ளையர்கள் காவல்துறையினரும் தாக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். அதில் ஒரு காவல் ஆய்வாளர் மற்றும் ஒரு உதவி ஆய்வாளர் இருவருக்கு காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அப்பொழுது இந்த கண்டெய்னர் லாரியில் வந்த ஒருவர் தப்பி ஓடும் பொழுது இந்த அருகில் இருக்கக்கூடிய காட்டு பகுதிக்குள் இங்கே ஆள் நடமாட்டம் இல்லாத குடியிருப்பு இல்லாத பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியில் தப்பி செல்லும் பொழுது காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். ஒருவருக்கு காலில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த கண்டெய்னர் லாரியானது ராஜஸ்தான் மாநில பதிவெண் கொண்ட லாரியாக இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த கண்டெய்னர் லாரிக்கு உள்ளே இருக்கக்கூடிய கார் நம்பர் பிளேட் ஆனது இதுவரை அந்த நம்பர் பிளேட் இல்லாத காராக இருந்தது. தற்பொழுது அந்த காரின் டிக்கியை திறந்து பார்க்கும் பொழுது ஹரியானா மாநில நம்பர் பிளேட் தற்பொழுது கிடைத்திருக்கிறது. அது உண்மையிலேயே இந்த காரினுடைய நம்பர் பிளேட்டா அல்லது வேறு நம்பர் பிளேட் அந்த காரில் கூடுதலாக வேறு எங்கேயும் பயணிப்பதற்காக வைத்திருக்கிறார்களா போன்ற விவரங்களை தற்பொழுது விசாரணை செய்து வருகிறார்கள்.